Hello guys, welcome back to my another video. GPAT 2025 க்கு நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கோம். So first வந்து basic subject ஆன HAP வந்து complete பண்ணலாம். அதாவது human anatomy and physiology. Then line wise pharmacology எல்லாம் போலாம். Pharmacology suitics எல்லாம் போகலாம். Already HAP ல நம்ம வந்து cardiovascular system and respiratory system வந்து complete பண்ணிட்டோம். So இன்னைக்கு வந்து நம்ம புது டாபிக் பார்க்க போறோம். அதாவது skeletal system. வீடியோக்குள்ள போலாமா? இந்த வீடியோல நம்ம வந்து 4 டாபிக் கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் போனோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். செகண்ட் வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டமோட பார்ட்ஸ், பாடி பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போறோம். தேர்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் போன்ஸோட டைப்ஸ் பார்க்க போறோம். அண்ட் ஃபைனலா வந்து போனோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் போன் பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் போன் பார்த்துட்டோம்னா முக்கியமாக 4 மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ளே பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபிஷன்ஸ் ஆஃப் தி ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் பாடி. நம்ம பாடிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க் வந்து இந்த போன்ஸ் வந்து நம்ம கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேசணும், இல்லை நம்ம வாக் பண்ணணும், இல்லை நம்ம வந்து ஹேண்டை வந்து வேவ் பண்ணணும் அப்படின்னா கூட நமக்கு வந்து இந்த போன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. போன்ஸ் இருக்கிறனால மட்டும்தான் நம்மளால் வந்து மூமெண்ட்டே வந்து பண்ண முடியுது பாடியில். அண்ட் செகண்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கிவிங் அட்டாச்மெண்ட் டு மசில்ஸ் அண்ட் டெண்டான்ஸ். மசில்ஸ்க்கும் டெண்டான்ஸ்க்கும் வந்து அட்டாச்மெண்ட்டை வந்து கொடுக்குது போன்ஸு. டெண்டான்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம மசிலையும் போனையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பார்ட் தான் வந்து டெண்டானு. அதே இது லிகமெண்ட் அப்படின்னா ஒரு போனையும் இன்னொரு போனையும் கனெக்ட் பண்ணுறது வந்து லிகமெண்ட். அதே இது டெண்டான் அப்படின்னா மசிலையும் போனையும் கனெக்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த மசில்ஸையும் நம்ம டெண்டானையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த போன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேர்டு வந்து ஹீமோபோய்சிஸ். ஹீம் அப்படின்னா வந்து பிளட்டு, போய்சிஸ் அப்படின்னா வந்து சிந்தசிஸ் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ். அதுதான் வந்து ஹீமோபோய்சிஸ். ஸோ நம்ம ரெட் பிளட் செல்ஸை வந்து சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு இந்த போன் மேரோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் ஃபோர்த்து ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ் ஆஃப் மினரல்ஸ். நம்ம பாடியில் மினரல்ஸை ஸ்டோர் பண்ணுறது வந்து இந்த போன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் பாஸ்பேட் இதெல்லாம் வந்து நம்ம போன்ஸில் வந்து அதிகமாக ஸ்டோர் ஆகிட்டுருக்கு. நம்ம டீத்லலாம் வந்து கால்சியம் வந்து அதிகமாக இருக்கும், கால்சியம், மெக்னீஷியம் இந்த மாதிரி. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் போனை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கிவிங் ஃப்ரேம் ஒர்க் டு பாடி, செகண்ட் வந்து அட்டாச்மெண்ட் ஆஃப் மசில்ஸ் அண்ட் டெண்டான்ஸ், தேர்ட் வந்து ஹீமோபோய்சிஸ், அண்ட் ஃபோர்த் வந்து மினரல் ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தோட பாடி பார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து போன்ஸோட நேம் தெரிஞ்சால் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம போன்ஸோட நேம்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஹெட் ரீஜியனில் இருக்கிற போனை வந்து கிரேனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஸ்கல் ரீஜியன் இருக்குல்ல அது வந்து கிரேனியம். செகண்ட் வந்து நம்ம ஷோல்டர் போன் இருக்குல்ல அது வந்து கிளாவிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிறனால 2 கிளாவிக்கல் போன் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேப்புலா. ஸ்கேப்புலாவும் ரைட் ஸ்கேப்புலா, லெஃப்ட் ஸ்கேப்புலான்னு சொல்லிட்டு 2 ஸ்கேப்புலா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டர்னம் வந்து நம்மளோட செஸ்ட்டில் ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டர்னம் வந்து இருக்குது. இது வந்து நம்மளோட ரிப்ஸ் எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம அப்பர் லிம்பில் இருக்கிற போன்ஸ் பார்க்கலாம். அப்பர் லிம்பில் ஃபர்ஸ்ட்டு வந்து ஹியூமரஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கீழே வந்து ரேடியஸ் அல்னா 2 இருக்குது, கார்பல் போன்ஸ், மெட்டா கார்பல்ஸ், ஃபேலஞ்சஸ். அதே மாதிரி நம்ம லோவர் லிம்ப்லேயும் வந்து ஃபீமர், ஃபிபியா அண்ட் டிபுலா. கீழே வந்து டார்சல் போன்ஸ், மெட்டா டார்சல்ஸ், ஃபேலஞ்சஸ். ஹேண்டில் இருக்கிற போன்ஸை வந்து கார்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம லெக்கில் இருக்கிற நம்ம டோஸில் இருக்கிற போன்ஸை வந்து டார்சல் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் பார்க்கும்போது சி தான் ஃபஸ்ட்டு வருது. அதனால நம்ம மேலே வந்து கை தான் இருக்குது. ஸோ கைக்கு ஹேண்டுக்கு வந்து கார்பல்ஸ், கீழே டோஸ்க்கு வந்து டார்சல்ஸ், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பேக் போன் வந்து பின்னாடி இருக்குது. இந்த பேக் போன்லேயே வந்து 5 பார்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து சர்விக்கல் வெர்டிப்ரா, thoracic vertebra, lumbar vertebra, sacrum and coccyx. கரெக்டாக நம்ம முட்டிக்கு கிட்ட வந்து ஒரு குட்டி போன் இருக்கும் ட்ரையாங்குலர் ஷேப்பில், அது வந்து பட்டெல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம மேஜராக பார்க்கக்கூடிய போன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஸ்கெலிட்டல் சிஸ்டமோட மெயினான பாடி பார்ட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் போன்ஸ் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் போன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லாங் போன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஷார்ட் போன்ஸ், இர்ரெகுலர் போன்ஸ், ஃப்ளாட் போன்ஸ், அப்புறம் செஸ்மாய்டு போன்ஸ். இதில் லாங் போன்ஸ் எல்லாம் ஒரு கேட்டகரி அண்ட் ரிமைனிங் இருக்கிறதுலாம் ஒரு கேட்டகரி. லாங் போன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் பெரிய பெரிய போன்ஸ், ஃபீமர், டிபியா, ஃபிபுலா இதெல்லாம்.
அண்ட் இதோட ஹைட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதோட வித்தை கம்பேர் பண்ணும்போது, அதனால இது வந்து லாங் போன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஷார்ட் போன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா குட்டியாக இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் நம்ம விரிஸ்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற இந்த கார்பெல்ஸ் போன் அண்ட் நம்ம டோஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற இந்த டார்செல்ஸ் போன், இதெல்லாம் வந்து ஷார்ட் போன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாட் போன்ஸ். ஃப்ளாட் போன்ஸ் அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டர்னம், நம்ம செஸ்ட் ரீஜனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ஸ்டர்னம், அதுக்கப்புறம் நம்ம ரிப்ஸு அண்ட் நம்ம ஸ்கல்லில் வந்து சில போன்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், அதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து செஸ்மாய்ட் போன்ஸ். செஸ்மாய்ட் போன்ஸ் வந்து பெட்டல்லா, நம்ம நீ கேப்புன்னு சொல்லுவோம்ல, அதுதான். அப்புறம் வந்து ஃபைனலாக இர்ரெகுலர் போன்ஸ். இர்ரெகுலர் போன்ஸ் அப்படின்னா நம்ம பேக் போனில், நம்ம முதுகு தண்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற அந்த வெர்டிபிரேட்ஸ், தொராசிக் வெர்டிபிரேட்ஸ், அந்த மாதிரியான அந்த போன்ஸும், அப்புறம் நம்ம ஸ்கல்லில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற சில போன்ஸ் தான் வந்து இர்ரெகுலருக்கு எக்ஸாம்பிள். ஸோ டைப்ஸ் ஆஃப் போன்ஸில் இந்த முக்கியமான 5 டைப்ஸ் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். லாங் போன், ஷார்ட் போன், ஃப்ளாட் போன், இர்ரெகுலர் போன் அண்ட் செஸ்மாய்ட் போன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போனோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாங் போனோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். லாங் போன் வந்து கவர்ட் பை அ வாஸ்குலர் மெம்ப்ரெயின், ஒரு வாஸ்குலர் மெம்ப்ரெயினால் கவர் ஆகிருக்கும். அந்த வாஸ்குலர் மெம்ப்ரெயின் பேர் வந்து பெரியோஸ்டியம். அந்த பெரியோஸ்டியமில் வந்து 2 லேயர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து அவுட்டர் லேயர், இன்னொன்று வந்து இன்னர் லேயர். அவுட்டர் லேயர் வந்து ரொம்ப ரஃப்பாக அண்ட் திக்காக இருக்கும், திக் அண்ட் ஃபைப்ரஸாக இருக்கும். அது என்ன பண்ணுன்னா போனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், அதுதான் அதோட ஃபங்க்ஷன். அண்ட் இன்னர் லேயர் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஓஸ்டியோபிளாஸ்ட் அண்ட் ஓஸ்டியோக்ளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஸால் மேடப் ஆகிருக்கும். அண்ட் நான் இப்போ சொன்ன அந்த ஓஸ்டியோபிளாஸ்ட் அண்ட் ஓஸ்டியோக்ளாஸ்ட் செல் இருக்குல்ல, இதுதான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் செல் ப்ரொடக்ஷன். நம்ம போன் மேரோவில் செல் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான செல்னால் இந்த 2 செல்ஸ் தான். ஒருவேளை நமக்கு டேமேஜ் ஆச்சோ இல்லை ஃப்ராக்சர் ஆயிடுச்சோ அப்படின்னா இந்த செல்ஸ் தான் வந்து ரிப்பேர் பண்ணும் அந்த பார்ட்டை. அண்ட் நம்ம லாங் போனில் வந்து ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் வந்து ஸ்பாஞ்சி போன் இருக்கும். அந்த ஸ்பாஞ்சி போனுக்குள்ளே இருந்து தான் ரெட் பிளட் செல்ஸ் வந்து அந்த ரெட் பிளட் மேரோ செல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் லாங் போனில் சென்டர் ரீஜனை வந்து ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம பாடியில் வந்து பிளட் அண்ட் நர்வ்ஸ் இருக்கிற மாதிரி போனுக்கும் வந்து பிளட் அண்ட் நர்வ் சிஸ்டம்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு ஃப்ராக்சர் ஏதாவது ஆகும்போது இல்லை எங்கேயாவது அடிப்படும் போது நமக்கு போன் வந்து ரொம்ப வலிக்குது, ரொம்ப பெயின் வர்றதுக்கு காரணம் வந்து ஈவன் போன்ஸ் ஹாவ் நர்வ்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷார்ட் போன்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இந்த ஷார்ட் போனில் வந்து அவுட்டர் லேயரில் வந்து தின்னான அந்த காம்பேக்ட் போன் இருக்கும். அண்ட் இன்னரில் வந்து நம்ம லாங் போனில் பார்த்த மாதிரி இங்கேயும் வந்து ஸ்பாஞ்சி போன் இருக்கும். அந்த ஸ்பாஞ்சி போன்லேருந்து தான் ரெட் பிளட் செல்ஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஷார்ட் போன்லேயும் வந்து பெரியோஸ்டியம் லேயர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆனால் நம்ம கிரேனியல் போனில் மட்டும் இந்த லேயர் வந்து இருக்காது. அந்த இடத்துல வந்து டூரா மேட்டரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். பேலன்ஸ் இருக்கிற எல்லா போன்லேயும் வந்து எல்லா ஷார்ட் போன்லேயும் வந்து இந்த பெரியோஸ்டியம் லேயரும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஓஸ்டியோபிளாஸ்ட் அண்ட் ஓஸ்டியோக்ளாஸ்ட் தான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் போன் செல்ஸ். அது தவிர்த்து ஓஸ்டியோசைட்ஸ்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா ஒரு போன் வந்து ஃபார்ம் ஆகும்போது ஓஸ்டியோபிளாஸ்ட் இருக்குல்ல, அது வந்து ட்ராப் ஆகிக்கும் அந்த போனில். அப்போது அந்த இடத்துல இருந்து அந்த செல் வந்து புதுசாக வந்து ஃபார்ம் ஆகாது. அந்த இடத்துல அந்த செல் க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகும். அது வந்து ஓஸ்டியோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து த்ரீ நேம்ஸ் இருக்குது: ஓஸ்டியோபிளாஸ்ட், ஓஸ்டியோக்ளாஸ்ட் அண்ட் ஓஸ்டியோசைட்ஸ். இப்போ நீங்கள் வந்து போன் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து போன் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்கெலிட்டல் சிஸ்டமோட பார்ட்ஸ் பார்த்துருக்கோம். அப்புறம் போன் டைப்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் போனோட ஃபங்க்ஷன்ஸும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஆர்டிகுலேஷன் அண்ட் மூமெண்ட் வந்து பார்க்கலாம். அண்ட் அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான். ஸோ வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.